my dear wonderful viewers. Welcome back to Amma's Art of English Speaking. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன். ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இங்கிலீஷ்ல பேசிக்கா நீங்க குழந்தைங்க கிட்ட எப்படி கான்வர்சேஷன் மேக் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்பதான் முதல்ல நான் இங்கிலீஷ் கத்துக்க போறேன். ஸோ நான் எப்படி வந்து என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கிலீஷ் ஜேர்னி அப்படின்னா. ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ஸோ டே 1 இன்னைக்கு இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க கிட்ட என்ன மாதிரியான கேள்வி கேட்கலாம், எப்படி நம்ம பேசலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கான்வர்சேஷன். ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் இவங்க கிட்ட கேட்க போறேன். ஸோ இப்போ நான் என்னெல்லாம் அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கிறேனோ அந்த கொஸ்டின்ஸை அப்படியே நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க. அவங்க லேர்ன் பண்ற மாதிரி நீங்களும் லேர்ன் பண்ணிக்கீங்க கூடவே இருந்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஹவ் ஆர் யூ மேம்? I'm fine, ma'am. Thank you. How about you? Yes, ma'am. I am also fine. Thank you for asking, ma'am. I am also fine. Thank you for asking. அப்படின்னா நானும் நல்லா இருக்கிறேன், நீங்க கேட்டதுக்கு எனக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றது அப்படின்றது தான் நான் இங்கிலீஷ்ல சொன்னேன். இப்போ செகண்டா வந்து மே நோ யுவர் நேம் ப்ளீஸ். அப்படின்னா என்னன்னா, நான் உங்க பேர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறேன். மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ் அப்படியே நான் சொல்லும் போது ரிப்பீட் பண்ணுங்க. மே ஐ நோ யுவர் நேம் ப்ளீஸ். I am Tulasi. I am Tulasi. அவங்க என்ன சொன்னாங்க? I am Tulasi. என் பேர் வந்து துளசி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ அடுத்தது, ஓகே துளசி, நைஸ் டு மீட் யூ. Nice to meet you too, ma'am. நைஸ் டு மீட் யூ. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நைஸ் டு மீட் யூ இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். ஒருத்தவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நைஸ் டு மீட் யூ அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதுக்கு அவங்க ஆன்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, நைஸ் டு மீட் யூ டூ அப்படின்னு சொல்லிக்கலாம். நைஸ் டு மீட் யூ டூ. அடுத்ததா, ஆர் யூ எ பேரண்ட்? நான் அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்கிறேன்னா, ஆர் யூ எ பேரண்ட்? நீங்க வந்து பேரண்ட் தானா அப்படின்னு கேட்கிறேன். Yes, I am a parent. அவங்க என்ன ஆன்சர் சொன்னாங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். எஸ், ஐ am a parent. நான் பேரண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. How many children do you have, Tulasi? I have 2 children. Children. இங்க தான் நீங்க கவனிக்கணும். நான் என்ன क्वेश्चन கேட்டேன்? How many children do you have? How many children? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க என்ன ஆன்சர் சொன்னாங்கன்னா, I have 2 children. இங்க எஸ் செய்ய கூடாது. சில்ட்ரன்ன்றதே என்னன்னா ப்ளூரல் தான். சோ துளசி, இப்ப சொல்லுங்க, I have 2 children. I have 2 children. சிங்குலர் வந்து சைல்டு, ஒரு குழந்தைக்கு மேல 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா சில்ட்ரன். சோ சில்ட்ரன்ன்றதே ப்ளூரல் தான். சில்ட்ரன்ஸ் எஸ் சேர்த்து சொல்லக்கூடாது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ், what are your children's names? What are your children's names? children's இங்க ஏன் எஸ் சேர்த்தனா, உங்க குழந்தைங்களுடைய பேர் என்ன? வாட் ஆர் யுவர் சில்ட்ரன்ஸ்? இது ப்ளூரல்ல ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. ஏன்னா ஒரு குழந்தை இல்ல, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. சோ வாட் ஆர் யுவர் சில்ட்ரன்ஸ் நேம்ஸ்? இப்போ நீங்க ஆன்சர் எப்படி சொல்லலாம் துளசி? Their names are Ritul and Sri Ritul. Yes, their names are Ritul and Sri Ritul. Their ஏன் their யூஸ் பண்ணாங்கன்னா 2 பசங்க இருக்காங்க. Their names எஸ் சேர்த்து சொல்லணும். Their names are Ritul and Sri Ritul. நாங்க பேசும்போது நீங்களும் எங்க கூடவே சேர்ந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் வந்து நம்மளுடைய ஃப்ளூயன்சி ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது பேசிக்ல தான் நான் சின்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்கிறேன். உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க பேசும்போது நீங்க தயவு செய்து ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ். which class do they study in? which class do they study in? அவங்க குழந்தைங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. சோ அவங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்கன்னு கேக்குறேன். அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்? நீங்க சொல்லுங்க, என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். which class do they study in? which class do they study in? ஆன்சர் சொல்லுங்க துளசி. They study in 1st standard and 3rd standard. yes, they study in 1st standard and 3rd standard. ஓகேவா? அவங்க வந்து ஒரு குழந்தை 1st ஸ்டாண்டர்டும் இன்னொரு குழந்தை 3rd ஸ்டாண்டர்டும் படிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ், why do you want to learn English? நீங்க ஏன் இங்கிலீஷ் கத்துக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னு அவங்க கிட்ட நான் கேக்குறேன். why do you want to learn English? I want to speak English with my children. I want to speak English with my children. Very beautiful answer, right? நான் என் குழந்தைங்களுக்கு, எங்க குழந்தைக்கு
எங்க குழந்தை கூட பேசணும், என் பசங்க கூட நான் இங்கிலீஷ்ல பேசணும், அதுக்காக நான் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க குழந்தை கூட பேசணும், இல்ல 10th ஸ்டாண்டர்ட் பசங்க 12th ஸ்டாண்டர்ட் பசங்க நீங்க எல்லாரும் இங்கிலீஷ் கேட்டுக்கணும். இன்னைக்கு தான் டே ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நம்மளுடைய லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் a little bit? நீங்க கொஞ்சமாவது இங்கிலீஷ் பேசுவீங்களா அப்படின்னு கேட்கிறேன். கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் a little bit? Yeah, little ma'am. I Yeah, learn little. English. I'm learning English. Yes. A little கொஞ்சம் பேசுவேன். I am learning English. நான் இப்பதான் கத்துக்கிட்டே இருக்கிறேன் இங்க அப்படின்றாங்க. Don't worry துளசி, I am here to support you, help you. Okay. Next one is, shall we learn English together? Shall we learn English together? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கிலீஷ்ல கத்துக்கலாமா, இங்கிலீஷ் கத்துக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். Yes ma'am. Yes ma'am. Yes my